ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்திய கடற்படையின் முதல் பெண் கேப்டன் யார்? ஏ ஷிவாங்கி சிங், பி சாந்தி டிக்கா, சி ராதிகா மேனன், டி சுரேகா யாதவ். சரியான விடை ராதிகா மேனன். ஒரு நெருப்பு கோழி முட்டையின் எடை எத்தனை கோழி முட்டை எடைக்கு சமமாக இருக்கும்? ஏ 10 முட்டை, பி 17 முட்டை, சி 20 முட்டை, டி 22 முட்டை. சரியான விடை 22 முட்டை. இந்தியாவில் முதலில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஏ புதுடில்லி, பி தமிழ்நாடு, சி கேரளா, டி குஜராத். சரியான விடை தமிழ்நாடு. நாகரிகத்தின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படும் தாது எது? ஏ இரும்பு, பி யுரேனியம், சி கந்தகம், டி டைட்டானியம். சரியான விடை இரும்பு. உலகிலேயே அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் நாடு எது? ஏ இந்தியா, பி சீனா, சி தாய்லாந்து, டி அமெரிக்கா. சரியான விடை சீனா. ஒரு யூனிட் ரத்தம் என்பதன் அளவு என்ன? ஏ 150 முதல் 200 மில்லிலிட்டர், பி 250 முதல் 300 மில்லிலிட்டர், சி 300 முதல் 350 மில்லிலிட்டர், டி 450 முதல் 550 மில்லிலிட்டர். சரியான விடை 300 முதல் 350 மில்லிலிட்டர். ஒரு யுகம் என்பது எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஏ 1,32,000, பி 2,32,000, சி 3,32,000, டி 4,32,000. சரியான விடை 4,32,000 ஆண்டுகளை குறிக்கும். ஜோதிடத்தின்படி நெருப்பு ராசிகள் என்று அழைக்கப்படும் ராசிகள் எது? ஏ மேசம், சிம்மம், தனுசு, பி மிதுனம், துலாம், கும்பம், சி ரிஷபம், கன்னி, மகரம், டி கடகம், விருச்சிகம், மீனம். சரியான விடை மேசம், சிம்மம், தனுசு. தமிழ்நாட்டில் உயரமான கோபுரம் கொண்ட கோவில் எது? ஏ ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில், பி திருவண்ணாமலையார் கோவில், சி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சரியான விடை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். இந்த கோவிலின் கோபுரம் 236 அடி உயரமுடையது. சூடான சாதத்துடன் தயிர் சேர்த்து சாப்பிட்டால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏ அதிகமாக தலைமுடி உதிரும், பி செரிமான கோளாறு ஏற்படும், சி இளநரை தோன்றும், டி ஞாபக மறதி ஏற்படும். சரியான விடை செரிமான கோளாறு ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு தயிர் சாதன்றது ஒரு வரம் மாதிரி. வேலையை சுலபமாக்க தயிரை தாளித்து சாதத்தோட கலந்தாலே அன்றைக்கான மதிய உணவு ஒரு 15 நிமிஷத்திலே தயாராகிடும். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, பல பேச்சுலர்ஸ் ஆண்களுக்கும் தயிர் சாதம் தான் கைவந்த கலையா இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. எல்லாம் சரிதான், ஆனால் இந்த தயிர் சாதம் செய்ய சுலபமாக இருந்தாலும் அதை செய்கிற முறையில் சில பக்குவங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. அதை மீறி நீங்கள் சூடான சாதத்தோட தயிரை மிக்ஸ் பண்ணுறப்ப அது சில ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுத்த தான் செய்யுது. ஆமாங்க, சூடான சாதத்தோட தயிரை ஒருபோதும் கலக்க கூடாதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. மீறி நம்ம அப்படி கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது செரிமான பாதிப்புகளை உண்டாக்குதாம். அதுக்கு காரணம் என்னன்னா, தயிர்ன்றது ஒரு குளிர்ச்சியான வகையை சேர்ந்த உணவு. அதை கொண்டு போய் நம்ம சூடான சாதத்தில் கலக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களே நமக்கு தீமையாக மாறலாம். அதோட சாதத்தோட நன்மைகளும் நமக்கு கிடைக்காம போறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த மாதிரி சூடான சாதத்தோட நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றனால அது நம்மளோட உடல்ல செரிமானத்தை பாதிக்கும், மேலும் வயிற்று கோளாறுகளையும் ஏற்படுத்துறதா சொல்றாங்க. அதனால வயிறு மற்றும் செரிமான கோளாறு இருக்கிறவங்க கண்டிப்பா தயிரை சூடான சாதத்தோட கலந்து சாப்பிடாம இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதனால நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா சாதத்தை ஆற வச்சதுக்கு அப்புறம் தயிரை மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தயிர் மட்டும் இல்லாம குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மோர், பாலை கூட சூடான சாதத்துல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது.